இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊக்ஸ் பட்டி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கம்மியாக வச்சிடுறீங்க மிஷின்லேயே ஊக்ஸ் வச்சு தைக்கும் போது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஊக் பட்டிக்கு ஒரு கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஐப்பட்டி மேலே வச்சு கரெக்டாக நீங்கள் எங்கெங்கே ஐ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மடக்கி வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் ஊக்ஸ் பட்டி மேலே வந்து உட்காரும் போது நம்மளுக்கு கம்மி வராது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இது வந்து லென்த் அதிகமாக இருக்கிறதுனால 6 ஊக்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ 6 ஊக்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஃபிட்டிங் நல்லா அமிங்க உட்காரும். ஊக்ஸ் பட்டி ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் ஊக்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து இது ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை வருஷமாக ஸ்டிச் பண்ணாலுமே ஊக்ஸ் பட்டி செக் பண்ணிட்டு தான் நான் ப்ளவுஸை மடிச்சு வைப்பேன். ஏன்னா ஊக்ஸ் வந்து உள்ளே கரெக்டாக பின் ஆகுதா, ஏன்னா நம்ம ஊக்ஸ் வந்து விரித்து வச்சு தான் வந்து ஊக்ஸை போடுவோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சுருக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.